ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சீட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் போதும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரியா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எனக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணக்கூடிய பசங்க, வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தா சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம என்ன பண்ண கொடுத்தாகணும்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் தான் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1249 பேஜ் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் மொத்தமாக எவ்வளோ பேர் வந்து டிஎன்ஏயு கவுன்சிலிங் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆனாங்க, எவ்வளோ பேருக்கு சீட் கிடச்சிருக்கு லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதாவது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு. சரியா, அதில் வந்து 200 அவுட் ஆஃப் 200 லாஸ்ட் இயர் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் 199.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க. 199 வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 199 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட இருக்காங்க. மொத்தம் 37 பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 199 அந்த ரேஞ்சிலே வந்துட்டாங்க. சரியா, அதே மாதிரி இந்த 198 சரியா, 198 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99 பேர் வந்துட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்மளோட டிஎன்ஏயு மெயின் கேம்பஸ், அதாவது கோயம்புத்தூர் கேம்பஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அக்ரிக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 198 எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 99 பேர் இருக்காங்க. லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா 198 வந்து 99 பேர் இருக்காங்க. இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சாலும் மேக்ஸிமம் இதே மாதிரி நமக்கு வந்து 198 199 நமக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ் நம்ம கிடைக்கணும்னு நம்ம நினச்சாவே எவ்வளோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தான் 197. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபோவ் 190. சரியா, 190க்கு மேலே எவ்வளோ பேர் லாஸ்ட் இயர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு மொத்தமாக இருக்கிற சீட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 சம்திங் சீட்ஸ் தான் நமக்கு இருக்குது. அதாவது 3500 சீட்டுக்கிட்ட தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது. போத் அதாவது கவர்மெண்ட் கோட்டாவும் சரி, அதேமாதிரி ப்ரைவேட் காலேஜில் இருக்குது பார்த்திங்களா, இந்த சீட்ஸும் சேர்த்து மொத்தமாகவே 3500 ஒரு 3700 சீட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரியா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் பிரிவுகள் இருக்குல்ல. அதாவது அந்தமான் நிக்கோபார், என்ஐஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி கோட்டாவுக்குலாம் நிறையா போயிடும். அதுக்கப்புறம் ஐகேர் எக்ஸாம் மூலிமா வர பசங்களுக்கு இந்த மாதிரி 15% சீட் அங்கே போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ 190 அபோவ் 190 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயரு, அதாவது 190 கட் ஆஃப்லேயே நிறையா பசங்க இருக்காங்க. பாருங்கள், 190 கட் ஆஃப்லேயே வந்து நிறையா பசங்க இருக்காங்க. மொத்தம் 1662 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 190 அபோவ் 190 வந்து பார்த்திங்கன்னா 1662 பேர் இருக்காங்க. சரியா, இதனால தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரியா, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மொத்தம் 33,717 பேர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 73. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம 100 கட் ஆஃப் வந்து 100 வச்சுக்கலாம். கட் ஆஃப் வந்து 100 வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து 100 கட் ஆஃபில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 33,532 பேர். நமக்கு மொத்தம் இருக்கிற சீட்டே வந்து பார்த்திங்கன்னா 3500 சீட்டு தான் இருக்குது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு. அப்போ எவ்வளோ பேர் வந்து காம்படிஷன் வந்து எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதனால தான் திரும்ப சொல்கிறோம், கட் ஆஃப் வந்து உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 170க்கு மேலே இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. 170க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலேஜை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.